ஜேசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல வறுக்க சக்க பாக்கும்போதே தெரியுது நிறைய சோளம் இருக்கும் போல இருக்கு. வரிசையாட்டு. அட பாவி புஷ்பாக்கா, ஒரு வீட்டுக்கு 2 சக்கப்பழமா? ஏங்க சக்கைய சூந்து பார்த்து வாங்காண்டமாங்க. ஏட்டி நல்லா இருக்குன்னு சொன்னா, இனிப்பான சக்கையா, அதனால சூந்துலாம் ஒண்ணு பார்க்காண்ட வீட்டுல போய் வெட்டி பாருங்க. அப்படி ஏதாவது குறைகிற இருந்துச்சுன்னா திருப்பி கொண்டு வந்துருங்க, நான் வேற மாத்தி தரேன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா பரவாயில்ல. சரி அந்த சக்கையை கொண்டாங்க இறக்குங்க. அது கொஞ்சம் நீளமா இருக்கு பழம், இது கொஞ்சம் நல்ல உருண்டை பழம். ஏடி எங்க ஓடுத? ஒண்ணுக்கு 2 வாங்கி வச்சிருக்கிய, எனக்கும் திங்கணும்னு ஆசையா இருக்கும்ல, அதான் என் மாமியா கழுவியே போய் விரட்டி விட போறேன். சந்தையில போய் வாங்கிட்டு வான்னு. அட பைத்தியக்காரி, யாரு டீவ? இந்த உருண்டை பழம் உனக்கு நம்பி வாங்கி வச்சிருக்கேன். என்னக்கு சொல்லுது? எனக்கா? ஆமா, அந்த பெரிய பழம் எங்களுக்கு, இந்த உருண்டை பழம் உனக்கு. இவர் பைக்ல தானே வராரு, அதனால கூட ஒரு பழம் வாங்கிட்டு வரோம், சின்ன பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவரும் கூட ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்காரு. தட்டி எடுத்துட்டு போ. ஏக்கா, சக்கப்பழம் போல உன் மனசு இனிப்பானதுக்கா. உண்மையிலே நான் நினைக்கவே இல்ல. ரொம்ப சந்தோஷக்கா. துட்டி எவ்வளவு? ஏட்டி துட்டுலாம் ஒண்ணு வேண்டாம். இந்த சும்மா கொடுத்தாலும் சண்டை வந்துரும் பத்தியா, அதனால ஒரு 10 ரூபா மட்டும் தான். ஆகா, கிடைச்சிருச்சு. சக்கப்பழம் தான் கிடைச்சிருச்சு. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி தான் தெரியுதா? நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறா. ஒண்ணு விடாம எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். மைனி, தேவா எங்க? கொழுந்தனார அந்த டிராவல் பண்ணி வந்தது டயர்டா இருக்கும் பத்தியா, அத கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு மக்கானே. தூங்கிட்டு இருக்கான் போய். சரி, அப்ப அவன் எந்திரிச்சு வரட்டு, டிஸ்டர்ப் பண்ணான்டான். ஏக்கா, காபி போடட்டா இல்லனா தேயிலை தண்ணி போடட்டா? எதுனாலும் சரி, நான் குடிச்சிடுவாமா. கொழுந்தனுக்கு என்ன வேணும்னு கேட்டு எடுத்து கொடு. அவர் என்னனாலும் குடிப்பாருக்கா. உள்ளி வடைக்கும் தேயிலை தண்ணிக்கும் நல்லா இருக்கும். சரி, டீயே போட்டு கொண்டு வருவோம். இப்போ என்ன பண்ணனும் ஒண்ணுமே புரியலையே. யாழினி, ஐயோ அப்பா, இப்போ என்ன பண்றது? எம்மா கதவு தரமா? இது ஃபர்ஸ்ட் பேக்ல போட்டு மூடி வைப்போம். நம்ம வீட்டுல உள்ள நாட்டு மாட்டு பால், அத நல்ல வத்த காய்ச்சி அதுல பனங்கற்கண்டுலாம் போட்டு கொண்டு வந்திருக்கேன். குடிமா. அங்க தண்ணி வேற குடிச்சிருப்ப, இங்க வேற மாத்தி குடிக்க பத்தியா, சாலிகளி பிடிக்காம நல்லபடியா இருக்கும். ஏன்பா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து செய்யறீங்க? நானே வந்து பாலை காய்ச்சிருப்பேனே. ஏமா, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? குடிமா, ஆறிற போகுது. நீங்க குடிச்சீங்களாப்பா? நான் குடிக்க போறமா, குடிப்பேன். நீ குடி முதல்ல. மழை வேற சின்ன பெஞ்சிட்டு கிடக்கு பத்தியம்மா, வயல்ல தண்ணி நிறைய நிக்கப்படாது, அதான் வெட்டி விட்டுட்டு வரேன். என்னமா, நீ பத்திரமா இருந்துக்கண்ணா. ஓகேப்பா, நீங்க போயிட்டு வாங்க, நான் இருந்துக்கிறேன். என்னன்னு தெரியலையா, பிள்ளை மூஞ்சே சரியில்லையா. வரும்போது இருந்த சந்தோஷம் இப்ப இல்லையா. ஒருவேளை இங்க வந்தது அவளுக்கு பிடிக்கலையோ? அது எப்படி பிடிக்காம இருக்கும்? தாப்பா வீட்டுக்கு வர்றது யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? என்னன்னு தெரியல, எதுவும் பிரச்சனையா என்னவோ தெரியல. கேட்கறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. சரி பாப்போம், ஒரு நாள் கழிச்சு என்னன்னு கேப்போம். மாமியாக்கறி எங்க போனா? ஆள் அட்ரஸ் இல்லையா? கதவையும் சும்மா சாத்தி போட்டு எங்க போனாலும் தெரியலம்மா. இந்த மாமியா கிளவிட்டு சொன்ன கேக்குவா, கதவு சாவியை போட்டு பூட்டிட்டு போங்கன்னு சும்மா பூட்டி வச்சுட்டு போகுது. என்னைக்காவது ஒரு நாள் இது வெளியே போறதை பார்த்துட்டு கல்ல பையன் உள்ள சாட போறான், தட்டு முட்டு சாமான் அவளத்தையும் புறக்கிட்டு போறான். இது கிராமம்னால சரியா போச்சு. 4 ஆள் அங்கெங்கியும் நாந்தோம். புது ஆள் எவனா வந்தா கூட யாரு பண்ணி அப்படின்னு கேட்டு கப்புன்னு அமைக்கிடுவாவோ. இதே இருந்து டவுனா இருந்துச்சு அவ்வளவுதான், எனக்கு கட்டாம அள்ளி புறக்கிட்டு ஓடிடுவான் அவளத்தையும். சரி, ரூம்ல கொண்டு வச்சுட்டு 10 ரூபா கொண்டு புஷ்பாக்கு முதல்ல கொடுக்கணும், இல்லைன்னா மறந்துடுவேனா. என்னம்மா என்னையே வச்ச கண்ணு வாங்காம அப்படி பாக்க? இதுவரைக்கும் என்ன பார்த்ததே இல்லையாக்கா? ஏடி, காக்காவுக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அதே மாதிரிதான் எனக்கும். நீ எப்படிதான் இருந்தாலும் அழகுல நீ ஐஸ்வர்யா மிஞ்சிட்டடி. ஏடி, நீ நடந்து வர அழக பார்த்தாலே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. மக்கா, உன் மாமியாக்காரி நாத்தனாகரி என்ன செய்தாளுவா? அவளுக்கு என்ன நல்லா தின்னுபிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காளுவா. அவளை கொண்டு வந்து வரான். அப்படி என் பிள்ளைய பாட்டு இந்த பாடு படுத்தாள்வளம்மா, அம்மையும் மோவலும். அதனாலதானே என் பிள்ளை மாமியா வீட்டுக்கே போக மாட்டேன்னு ஒத்த கால நின்னுச்சு. இப்ப இங்க வந்து இருக்கு, இங்கேயும் விட மாட்டாள்வல, அங்கே இருந்து வந்துட்டாள்வா அதான் மவளும். ஏடி, 3 ஒரு வார்த்தை சொல்லு, 2 பேரையும் நான் அடிச்சு பத்தி விட்டுறேன். எம்மா சும்மா இரு, எப்ப எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியும். அப்ப இவள 2 பேரையும் நான் பத்தி விட்டுறேன். ஏடி, நீனே சோறு பங்கி நீனே தின்னு ஓடா தேஞ்சு போயிருக்க. இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம வீட்டுல சாப்பிடேன்னா உங்க அண்ணி ஏதாவது விசேஷமா செய்வா. சரிம்மா, அண்ணி கையால சுட சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. நீலகுட்டி, என்ன? என்னம்மா, என்கிட்ட ஒரு 2000 ரூபா இருந்து எல்லாத்தையும் ஒண்ணு விடாம உருவிட்ட. புறவும் ஏன் இப்படி கோவப்படுத? கொஞ்சம் சிரிச்சுதான் பேசான். நான் வில்லி கேரக்டர், அப்படிதான் இருப்பேன். சரி, என்ன இதெல்லாம் ஏகப்பட்ட பொருளை வாங்கியிருக்கியா? என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் ஒரு நாள் வாங்குனது இல்லையா, எல்லாம் எனக்கும் உனக்குமா, இல்ல வேற யாரையும் பார்க்க போறதுக்காண்டி இதெல்லாம் வாங்குதோமா? என்ன ஏதுன்னு காரணம் தெரிஞ்சுக்கணும்ல. அதுவும் இல்லாம ஏன் துட்ட கொடுத்தன எல்லாம் வாங்கியிருக்கோம், அந்த உரிமையில கேட்கேன். என்ன மாமியார் வீட்டுல வந்து நல்லா உட்கார்ந்து தின்ன உடனே கொழுப்பு கூடி போச்சோ? பியாச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. துட்டு 2000 ரூபாயை கொடுத்துட்டா அந்தால எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? கொடுத்தது 2000 ரூபாய் பிச்சை காசு, இதுல 2 லட்சம் ஏதோ செலவழிச்ச மாதிரி ரொம்ப ஓவரா பேசுறீரு. இது கேட்டதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம்.
ரொம்ப ஓவரா துள்ளுனா அப்படியே போற வழியில இறக்கி விடுதேன். அப்படியே ஒத்தையடி பாத வழியா அப்படியே போனா அந்த ஆத்து பக்கத்தோடி போனா உங்க ஊர் வந்துரும், போய் சேரும். ஒரு வார்த்தை தானே கேட்டேன், கேட்கப்படாதா? அது உரிமை எனக்கு இல்லையா? இல்ல இல்ல இல்ல. சரி, என்னன்னு போட்டு வண்டியை நேரா பார்த்து ஓட்டு. 2 பைக் வருதுன்னு நினைச்சிட்டு லாரி கடையில கொண்டு பூந்துடாத. எல்லாம் எனக்கு தெரியும், பேசாம வாயை மூடிட்டு வரும். ஊருக்கு வரும்போது சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். ஏன் எதுக்கு எப்படின்னு எந்த கேள்வியும் கேட்கப்படாதுன்னு. எந்த கேள்வியும் கேட்காம இருக்க வரைக்கும் உமருக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, எங்க வீட்டுக்கும் நல்லது. சரி தாயே, இனிமே வாயை திறக்க மாட்டேன். ஏக்கா நான் 10 ரூபா. டீ குடி கேட்டி போட்டு வச்சிருக்கேன். என்னவா இருக்கும்? சின்ன பொண்ணு 10 ரூபா கொடுக்கா. என்ன குவால் மாலுன்னு தெரியலையே, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு போலுக்கு நமக்கு தெரியாம. ஏக்கா வாங்கிக்க. ஏடி டக்குன்னு திரும்பி பாத்துறாத, வசந்தி வாசலே நின்னுட்டு இருக்கா. இந்த சக்கப்பழம் வாங்கி தந்ததுக்கு தான் நீ 10 ரூபா தாரன்னு தெரிஞ்சு வச்சுன்னு வச்சுக்கா, அவ்வளவுதான். உடனே சக்கப்பழத்தை வாங்கிட்டு வாங்கக்கா நன்னிட்ட சொல்லி, அதை வாங்கிட்டு வர சொல்லுங்க, இதை வாங்கிட்டு வருங்க சொல்லுங்கம்பா. கடைசியில் துட்டு ஒண்ணும் வந்துடாது. நீ வாங்கு, நான் எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கிட்டேன். சின்ன பொண்ணு கையில 10 ரூபா வச்சிருக்கிய, செழிப்பு போலுக்க உன் காட்டுல அடமழை தான் பெய்யுதுன்னு சொல்லு போ. ஏது 10 ரூபா வச்சிருந்ததுக்கு என்னவோ 10 லட்சம் வச்சிருந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. சின்ன பொண்ணு 10 ரூபால இருந்தா 10 லட்சம் ஆகும். முதல்ல ஒரு சீரோ போட்டனே 10 ரூபா ஆகும். அதுக்கப்புறம் கூட சீரோ முட்டை முட்டையா போட்டுட்டு போனோம்னா 10 லட்சம் ஆயிரும்ல. சிறுசுல இருந்தா பெருசாகும். ஆமா, என்ன விஷயம்? 10 ரூபா கொடுத்த புஷ்பக்காவுக்கு? புஷ்பக்கா உனக்கு எது வாங்கி தந்தாலோ நீ துட்டு கொடுக்கியோ? அலுமுடி வேற ஒண்ணு இல்ல, போன வாரம் புஷ்பாக்கா வீட்டுல ஒரு கப் காப்பி குடிச்சேன். ஆமா, நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து குடிச்சோம். அதுக்கும் 10 ரூபாய்க்கு என்ன சம்பந்தம்? நலுமுடி நம்ம பஞ்சு கிழவி வில்லியா மாறினதுல இருந்து நம்ம புஷ்பாக்காவை போட்டு பாடா படிச்சிட்டு இருக்கலாம். அது சொல்லியிருக்கு, எவ்வளவு பக்கத்து வீட்டுல இருந்து காப்பி டீ குடிக்கிறதுக்கு வரட்டும், அவள்கிட்ட இருந்து 10 ரூபா வாங்கிரு, சும்மா கொடுத்தேன்னு வச்சுக்கோ உனக்கு குத்தியா போட அப்படின்னு இருக்கு. போன வாரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே காப்பி குடிச்சோம். எங்கள பங்கு 10 ரூபா ஒரு காப்பிக்கு கொடுத்துட்டேன். உங்க பங்கு 10 ரூபா கொடுத்துருங்க. புஷ்பாக்கா 4 முடிக்கிட்ட நாளைக்கு 10 ரூபா கூட ஒரு ரூபாயும் வட்டியா போட்டு வாங்கிக்கிடுங்க. 11 ரூபாயா வாங்கிக்கிடுங்க. அலப்புற மாதிரி 11 ரூபாய்க்கு ஒரு கப் காப்பியை வாங்கி குடிச்சு விட்டேன். இது சின்ன பொண்ணு, உன் மாமியாருக்கு சொக்கார பிள்ளை ஒரு பிள்ளை, இந்த சுவாதியான ஒரு பிள்ளை உண்டுங்களா, அந்த பிள்ளை கல்யாணமா அப்படி அடுத்த வாரம் பூ வைக்கலாம், அதுக்கு அடுத்த மாசம் கல்யாணமா அப்படியாடி. ஏக்கா என்ன இப்படி சொல்லுத? எனக்கு தெரியாத. என் மாமியாரி எதுவும் சொல்லலையாக்கா? இது நல்ல கதையா இருக்க. ஒரு நாத்துக்கும் தெரியுமாம்டி, என் மாமியாரி தான் இங்க வந்து நின்று பாடு பேசி நின்று பாத்துக்கா, யார்கிட்டயும் போனல. அப்பதான் நான் கேட்டேன் பாத்துக்கா. ஏக்கோ என்கிட்ட மட்டும் சொல்லும் மருமல, எதுனாலும் ஒளிவு மறை இல்லாம என்கிட்ட சொல்லு. நான் என்ன உனக்கு மாமியா மாதிரியா இருக்கேன், நான் உனக்கு இன்னொரு அம்பா மாதிரி அப்படி இப்படின்னு கதை விடுமே. இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்கேன். சின்ன பொண்ணு, இந்த மாதிரி மாமியாட்டியும் நாத்தராட்டியும் வாயை வளர்ந்துட்டு கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வாயிலே வத்தப்படி அள்ளி தூவிர் வாழ்வா. இப்பவே உடனே என்ன ஏதுன்னு கேட்டாகணும். சின்ன பொண்ணு, மாமியா விஷயத்துல எதுனாலும் சுட சுட கொடுத்துடணும். வாயம் கூட இந்த மாமியா கிழவி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்க, இதை நீ கேட்காம விடலாமா? ஏக்கோ நீனு வாக்கா, நீனு நின்னுட்டு இருக்க. ஏக்கா இப்போ வந்துருதேனா? சரி எம்மா இவ்வளவு கூட்டமா போறாளுவா, என்ன நடக்க போது தெரியலையே. மர்மலா வந்துட்டியா? பாருங்க, நான் கடும் கோபத்துல இருக்கேன். முழு பூசணிக்காவை இப்படி ஒரு உருண்டை சோத்துக்குள்ள மறைச்சிருக்கல. என்ன மர்மலா சொல்லுத? முழு பூசணிக்காவை ஒரு உருண்டை சோத்துக்குள்ள மறைச்சனா? என்னது சொல்லுத? ஒண்ணுமே புரியலையே. சின்ன உன் மாமியாக்காரி எப்படி நடிக்க பத்தியா? புடிச்சாதான் அடங்குவா. ஆனாலும் இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து 2 பேர் மறைச்சிருக்கல. மர்மல, நான் எதையும் மறைக்கலையா மர்மல? மண்ணா கட்டி இந்த வாரநாத்து நீனாவது சொல்லிரு, இல்லன்னு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அண்ணி ஏதோ மறைச்சிட்டேன்னு சொல்லுதியா? போன மாசம் உங்களுக்கு தெரியாம அண்ணன்கிட்ட 2000 ரூபாய் வாங்கி நானும் எங்க அம்மையும் ஆளுக்கு ஒரு சேலை எடுத்தோம். அதையா செடி சும்மா இரு. போன வாரம் நீங்க எங்கே வெளியே போயிருந்த நேரத்துல நம்ம சித்தப்பு ஒரு 5 கிலோ மாம்பழம் கொண்டு வந்தாரு. அவ்வளத்தையும் நானும் எங்க அம்மையும் உங்களுக்கு தெரியாமலே தின்னு முடிச்சிட்டோம். அதே அண்ணி சொல்லுதீங்க மறைச்சிட்டேன்னு. பாவி மக்கா சும்மா இருட்டி, தியார இழுத்து தெருல விட்டுறாத. எம்மா அண்ணி கிட்ட எதையும் மறைக்க கூடாது, கேட்காங்கல்ல, சொல்லணும்ல. அண்ணி நேத்து அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு 500 ரூபாய் கேட்ட பத்தியல, அதெல்லாம் சும்மா. அந்த துட்டை வச்சு நானும் எங்க அம்மையும் புரோட்டாவும் ஃப்ரைட் ரைஸும் வாங்கி தின்னோம். அதே அண்ணி மறைச்சிட்டேன்னு சொல்லுதியா? கிழவி என்னென்ன மறைச்சிருக்கு, இனி என்னென்ன மறைச்சோ தெரியலையா? அட பாவி கிழவி. இந்த வாரு எதுக்கு தெரியுமா உன்னை விட்டேன்? வஞ்சகம் இல்லாம மனசுக்குள்ள எதையும் ஒளிவு மறை இல்லாம ஒண்ணு விடாம சொன்ன பத்தியா? ஏன் மாமியா கிழவி பண்ணதையும் பண்ணிவிட்டு வாடவை செய்தியா? வீட்டுக்கு தானே வந்தாவணும். அடுத்த நேரம் சுவாறு கட்டு. இந்த சின்ன புடி என்ன 4 படி செங்கலு? மாமியார் மண்டையை புழக்கிறதுக்குதான். என் 4 படி இதுக்கு என் மாமியா கறி மண்டையில போட்டேன், அவ்வளவுதான். இன்னைக்கே மண்டையை போட்டுருவா. அதுக்கப்புறம் நான் ஜெயில கம்பி தான் எண்ணணும்.